அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உறவுகளே, தோழர்களே, தோழிகளே, நலமுடன் இருக்கிறீர்களா? சென்ற தலைப்பில் சுயமரியாதை சுயமரியாதை போதிக்கும் இஸ்லாம், இஸ்லாம் சுயமரியாதை எந்த அளவுக்கு நமக்கு ஊக்கப்படுத்தியது என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? அது தொடரிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் நபி அவர்களும் சஹாபாக்கும் எப்படிப்பட்ட சுயமரியாதை வாழ்க்கையை முன்னெடுத்தார்கள் என்பதை நாம் பேசினோம் அல்லவா? உண்மையிலே இஸ்லாம் மட்டுமே சுயமரியாதையை உலகத்திற்கு சுலபமான முறையை கற்றுக் கொடுத்தது. சுயமரியாதை எப்படி வாழும் என்பது தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தகவலை பதிவு செய்வார்கள். நபிசாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன? செருப்புவார் செருப்புவார் உட்பட அனைத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடமே கேளுங்கள். யார்கிட்ட கேட்கக்கூடாது? தன்னுடைய சுற்றிருக்கிற பிற மக்களிடம் கேட்காதீங்க, அது சுயமரியாதையை பாதித்துவிடும் என்று நபிசாஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி அன்னை அவர்கள் சொல்லுவார்கள். அதனால தான் அவங்க தொடரில் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒன்றை லேசாக்காமல் விட்டால் வேறு யாராலும் லேசாக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை லேசாக்கவில்லை என்றால் அது லேசாகாது. ஆகுமா? அல்லாஹ் தான் லேசாக்கணும், நீங்கள் எதனா அல்லாஹ்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. ஆக சுயமரியாதைக்கான வாழ்க்கை முறை என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாம் கவனித்து பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் இமாம்களுடைய வாழ்க்கை பார்க்கும்பொழுது அழகான பாடங்கள் அதில் இருக்கிறது. ஒரு தடவை ஷகீக் பல்கி ரஹமத்துல்லா அலி, யாருங்க? ஷகீக் பல்கி ரஹமத். வரலாற்றில் நீங்கள் பாருங்களேன், இவங்க பேர் அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மகான் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் தன்னுடைய ஞான ஆசானாக பார்த்தவர்கள் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமவுல்லா. இவர்களை ஞான ஆசானாக பார்த்தாங்க. இந்த ஷகீக் பல்கி ரஹமத்துல்லா ஒரு சமயம் வியாபாரத்திற்காக கிளம்புறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஆசானை பார்த்துட்டு போயிடலாம், ஞான ஆசானை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹமத்துல்லா அவங்கள போய் சந்திச்சு, நான் வியாபாரத்துக்கு போகிறேங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லை, ஏன்னா வெளியே போகிறவனே செய்கிறோம், உடனே நம்ம மஹல்லால இமாமுங்களை பார்க்குறோம், அஜயத்தை பார்க்குறோம், பெரியவங்களை பார்த்து செய்கிறோம், துவா செய்யுங்க, போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும், போகக்கூடிய காரியம் நல்ல முறையில் என்ன செய்யணும், ஜெயிக்கணும், கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யணும், அவங்க பார்த்தாங்க. சரி, பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. போன அந்த ஷகீக் பல்கி ரஹமத்துல்லா அலி கொஞ்ச காலத்தில் திரும்பி வந்துட்டாங்க. பள்ளி வாசலில் ரெண்டு பேரும் திரும்ப சந்திச்சுக்கிறாங்க. அப்போது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமவுல்லா கேட்டாங்களாம், என்ன காரணம், நீங்கள் வியாபாரத்துக்கு இல்லை போனீங்க, திரும்பி வந்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஷகீக் பல்கி ரஹமத்துல்லா ஒரு தகவலை பதிவு செய்கிறாங்க. என்ன தகவலுங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் வியாபாரத்துக்காக போனோம், போகிற இடத்துல கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு, ஓய்வு எடுப்பதற்கான ஒரு பாலிலேருந்து இடம் இருந்துச்சு, அங்கே தங்கணும். அங்கே தங்கி இருக்கும்போது பார்த்தா ஒரு மரத்தில் ஒரு பறவை, அந்த பறவைக்கு பார்வை இல்லை, ரெக்கெல்லாம் உடஞ்சிருக்கு, அதாவது ஊனமான பறவை. அந்த பறவை இருக்கு, அது நாங்கள் என்ன பிரமிப்பாக பார்க்குறோம். வேற ஒரு பறவை வெளியிருந்து வருது. அந்த பறவை என்ன செய்யுது, அதற்கு அழகுல வாயில செய்து உணவு வச்சிருக்கு. அந்த உணவு கொண்டு வந்து அந்த பறவை என்ன செய்யுது, இந்த ஊனமான பறவைக்கு உணவு ஊட்டுது. இந்த ஊனமான பறவை அதை சாப்பிடுது. எனக்கு இதை பார்த்துக்கிட்டே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு ஊனமான பறவைக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கும் போது நான் வீட்டில் இருந்தேன்னா, உழைக்காம இருந்தா அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்க மாட்டானா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. உடனே நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இதே போல இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் இருக்கிறாங்க. சும்மா ஒரு விவாதத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பாங்க, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் உழைக்காம அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதே போட்டு சொன்னாங்களாம். அப்போ இப்ராஹிம் அதுஹம் ரஹிமவுல்லா கேட்டாங்களாம், ஷகீக், நீங்க இந்த ஊனமான பறவை இருக்க, ரெக்கை உடைந்த பார்வையில்லாத பறவை இருக்க, அந்த பறவை மாதிரி இருக்க நீங்க விரும்புறீங்களா? நீங்க உணவு வழங்கக்கூடிய அழகுல உழைச்சி உணவு சுமந்து கொடுக்கக்கூடிய பறவை மாதிரி இருக்க நீங்க விரும்பலையா
அந்த ஆரோக்கியமான உழைக்குரிய பறவை மாதிரி இருக்க நீங்க விரும்பலையா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டு சொன்னாங்களாம், நபிசாசம் சொல்லியிருக்காங்களே, அல் எதுல் உல்யா, உயரமான கை, மேல இருக்கக்கூடிய கை, எது சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய கையை விட, கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சிறந்தது என்று நபி சொன்னாங்களே, அந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தானே செய்தி ஷக்கீக் பல்கு ரஹமத்துல்லாஹி விளங்குது. ஆஹா, இது நம் உழைக்காம வீட்டில இருந்தே நம்ம கிடைக்கும் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, பிறரை எதிர்பார்ப்பது, இது நம்ம சுயமரியாதை இலக்கு செஞ்சிருமே அப்படின்னு செய்றாங்க. ஷக்கீக் பல்கு ரஹமத்துல்லாஹி விளங்கிக்கிட்டாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, உடனே வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ நம்முடைய சஹாபாக்கு மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் என்ன செய்யறாங்க, இந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, என்ன தெரியுங்களா, திரைக்கடல் தேடியும் திரைக்கடல் ஓடியும், என்னங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி தமிழ்ல ஒரு சொல்லுவாங்களாம். என்ன தெரியுங்களா அது, நீ கடல் கடந்தாவது செல்வத்தை தேடு. அப்போ நம்ம உழைக்கணும், செல்வம் வேணும் நமக்கு. அதுக்கு என்ன செய்யணும், பிறகு யாசம் கேட்கக்கூடாது, பிறகு என்ன செய்ய மண்டியிடக்கூடாது. இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சீன பணமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா, சீன பணமொழி, அதாவது ஒருவருக்கு மீனை உணவாக கொடுப்பதை விட, சீன பழமொழி, மீனை உண்ணுவதற்கு உணவாக கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு. ஒருத்தர் உங்ககிட்ட என்ன செய்யறாரு, சிரமம்னு கேட்கிறாரு, அவருக்கு உடனே என்ன செய்றீங்க, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் அல்ல. என்ன செய்யுங்க, அவனுக்கு சுயமரியாதையான வாழ்க்கை கற்றுக் கொடுங்க. மீன் எப்படி பிடிக்கும் கற்றுக் கொடு. அவனே செய்வான், மீன் பிடிச்சிக்குவான். அவன் தேவையானது அவனே செய்வான், பிடிச்சிக்குவான், அவன் சம்பாதிச்சுக்குவான். சீன பழமொழி சொல்லி தருது. இப்போ இஸ்லாம் இதுதான் நமக்கு ஊக்கப்படுத்துது. இஸ்லாம் என்ன செய்யறது இல்லை, பிறர் காலில் மண்டியிட்டு கிடைப்பதை இஸ்லாம் வன்மையாக கிடைக்குது. மரியாதையை கண்ணியத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் என்ன செய்யறான், சில இடங்களை செய்யறான், வீழ்ந்து போயிடுறான். எங்கன்னு சொன்னா தன்னுடைய சுயமரியாதை அங்க இழந்து போய் என்ன செய்யறான், உலக ஆதாயத்தை, உலக செல்லா காசுகளை பார்ப்பதற்கான செய்யறான். சிலர்கிட்ட அடிமையா கிடைக்கூடிய மனிதனும் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பார்த்துருக்கீங்களா? சில பேரு அதே ஒரு லட்சியமா வச்சு என்ன செய்வாங்க, வசதி படைச்சவங்க கிட்டே என்ன செய்வாங்க, ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன கொடுப்பானா, இவன் என்ன கொடுப்பானா, நம்ம வாழ்க்கையை சமாளிச்சுக்கலாமா. இது தவறான ஒரு கண்ணோட்டத்தங்க. இது இஸ்லாம் என்ன செய்யறதில்ல, இது இஸ்லாம் வரவேற்பது கிடையாது. ஆனால் தான் ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, தப்ரானியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன தெரியுங்களா, உலக லாபத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி, உலக செல்வத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி, உலகத்துல கிடைக்கக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வசதி படைத்தவன் முன் தலை குனிவது இருக்குல்ல, யார் அப்படி குனிறாங்களோ எல்லாம் அவனுடைய நல்ல காரியத்தெல்லாம் நன்மையெல்லாம் அல்ல அழிச்சிடுவான். விளங்குதுங்களா? அப்ப இஸ்லாம் என்ன செய்யறது இல்லை, ஒருத்தனை எதிர்பார்த்து யாசகம் கேட்டு இப்படியே வாழ்க்கை கலைக்கலான்னு நினைக்கிறான்ல, அவனை இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அவன் செஞ்ச நல்லறங்கள்லாம் கூட அழிஞ்சு போயிடும் என்பதா இஸ்லாம் சொல்லுதுன்னா, அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு சுயமரியாதைக்கான மாற்றமான விஷயத்தை எதிர்க்குது பாருங்க. அப்ப சுயமரியாதை இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் அது அலி எல்லாம் சொல்லுவாங்க, நபிசாம் மருமகன் அலி எல்லாம் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நல்லா கவனிங்க, என்னை நானே இழிவுபடுத்தி அடுத்தவர் வாசல் முன் நிற்பது, என்னை நானே இழிவுபடுத்தி கொண்டு அடுத்தவர் வாசல் முன் நிற்பது இருக்கே, அதை விட 2 என்ன சொல்றாங்க, அதை விட 2 ஊசிகளால் 2 கிணறு தோண்டுவது எனக்கு மேலானது. முடியுமாங்க? 2 ஊசியை வச்சு 2 கிணறு தோண்ட முடியுமா? ஒரு கிணறு தோண்ட முடியுமா? சாத்தியம் இல்லைல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நான் அடுத்தவன் வாசல்ல போய் நிக்கிறதை விட எனக்கு இதுவே பரவாயில்லை. அப்போ அலிதாங்க சொல்லக்கூடிய செய்தி நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். மேலும் அலிதாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, 2 இறகுகளால் இந்த அரபு தேசத்தையே நான் சுத்தம் செய்யறதுக்கு அடுத்த வீட்டு வாசலுக்கு மேலே நிற்கிறத விட எனக்கு சிறந்தது. அப்போ 2 இறகு இருக்குல்ல, அந்த இறகை வச்சு நம்ம சுத்தம் பண்ண முடியுமா, பெருக்க முடியுமா, வீடை சுத்தம் பண்ண முடியுமா, முதல்ல ஒரு சின்ன தெருவை முடியுமா, சின்ன இடத்த முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அரபு தேசத்தையும் நான் சுத்தம் பண்ணிடுவேன், கூட்டி பெருக்கிடுவேன் அந்த இறகை வச்சு. ஆனா மற்றவங்களுடைய வீட்டு வாசல் மேலே நிற்கிறது எனக்கு மிகப்பெரிய சிரமம்னு சொல்றாங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு பண்பு.
பிற என்ன செய்யக்கூடாது, சுயமரியாதை இழந்துடக்கூடாது. ஒரு சமயம் ஒருத்தர் என்ன செய்றாரு, அரஃபா மைதானத்துல அங்க போய் ஒருத்தர் யாசகம் கேட்கிறாரு. அப்ப அவங்க கண்டிச்சாங்களாம். கையில தஸ்மீனி வச்சிருந்தாங்க. ஓங்கி என்ன அவர் ஒரு அடி அடிச்சு சொன்னாங்களாம், இந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல போய் கையேந்தறியா? நீ கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளு, மத்தவன்கிட்ட கேட்காதன்னு சொல்லி செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த பண்பு. இப்படித்தான் நம்முடைய சஹாபாக்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்களுக்கு கூட செஞ்சாங்க. இப்படித்தான் வாழ்ந்தாங்க. வரலாற்று ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஹஜ்ஜாஜுடைய காலகட்டங்க. ஹஜ்ஜாஜுடைய காலகட்டம். இந்த பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஆட்சி காலம் நடைபெற்ற காலகட்டம். எப்படி இருந்துன்னா, ஹிலாஃபத்துடைய விஷயம்லாம் முடிக்கப்பட்டு மன்னராட்சி முறை, அதாவது அவருக்கு பின்னா அவருடைய மகன் ஆட்சி, வாரிசு உரிமை ஆட்சி, இது நடைபெற்று கொண்டிருக்க காலகட்டம். சஹாபாக்கள்லாம் வன்மையா எதிர்த்தாங்க. அதுல எதிர்த்தவர்கள ஒருத்தவங்க தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க. இவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்னுடைய பேரர். இவங்க கடுமையா எதிர்த்தாங்க. எதிர்த்ததுனால ஹஜ்ஜாஜுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்துல இவங்க என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. இப்ப கொல்லப்பட்ட பிறகு இவங்களுடைய உடலை வாங்குவதற்காக வேண்டி அவருடைய தாயார் அபூபக்கர் சித்திக் நம்முடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு, அஸ்மா பின்த் அபூபக்கர் அவங்க வராங்க. வந்தா ஹஜ்ஜாஜ் என்ன செய்யறான், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்கள என்ன செய்யறான், அவங்கள ரொம்ப இன்னும் அசிங்கப்படுத்தணும் என்பதற்காக வேண்டியும், அஸ்மா ரலியல்லாஹு அவங்களை புறக்கணிக்கணும் என்பதற்காக செய்யறான், கிண்டல் பண்றான். என்ன சொன்னான் தெரியுங்களா, உன் மகனுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், நீ என் மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை தான்ப்பா நீ வீணாக்கி இருக்கிற. ஆனா என் மகன் என்ன செஞ்சிட்டான், என் மகன் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை செஞ்சிட்டான், வீணாக்கிட்டான், பால்படுத்திட்டான்னு சொல்லும் போது இவன் நடுங்கிட்டான். இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், நீங்க நீங்க என்கிட்ட கெஞ்சுங்க, என்கிட்ட கெஞ்சுனீங்கன்னா நான் என்ன செய்யறேன், உன் மகனுடைய உடலை கொடுக்குறேன். மகனுடைய உடலை என்ன செஞ்சிட்டான், அவன் அப்துல்லா இப்னு ஜுபைரை கொலை செஞ்சுன்னு செஞ்சுட்டான், கல் மரத்துல ஏத்திட்டான், தொங்க விட்டுட்டான், அடக்கம் பண்ணல. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஆசைப்படுறாங்க, தன் மகனுடைய உடம்பு கடைசி நேரத்தில் உடம்பாவது கொடுக்கப்படாதா, அந்த மகனுடைய உடம்பு என்ன செய்ய வாங்கி கஃபனிட்டு குளிப்பாட்டி கஃபனிட்டு நல்ல இலக்கம் செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் அந்த அம்மாவுக்கு. வயசானவங்க, வயசாயிடுச்சு. நபி காலத்தில் வாழ்ந்தவங்கன்னா பாருங்க, இப்போ 4 கலிஃபாக்கள்லாம் பார்த்துட்டாங்க இவங்களுக்கு அந்த ஏக்கம். ஆனா இவன் என்ன சொல்றான், என்கிட்ட கெஞ்சு நான் என்ன செய்வேன், அந்த உடலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா என்னங்க செஞ்சிருப்பாங்க, நம்ம என்னங்க செய்வோம் அந்த இடத்துல, எப்படியாவது கொடுத்துருப்பா, என் பையன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், இப்படிதான் பேசுவோம். ஆனா அந்த அம்மா வயசான மூதாட்டிங்க, வயசானவங்க, சஹாபி பெண்மணி, அவங்க என்ன செய்யல சொன்னாங்களாம், எனக்கு அப்படி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சுயமரியாதை விட்டு கொடுக்கலையே அந்த அம்மா. சொன்னாங்களாம், நான் யாருக்கிட்ட கேட்கணுமோ, யார்கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்குமோ நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏங்க அவங்கெல்லாம் எல்லாமே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தவங்க. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுங்களா, அல்லாஹ் என்னுடைய மகனுடைய உடலை வாங்கி நான் கஃனிட்டு குளிப்பாட்டி நான் நல்லடக்கம் செய்யற வரைக்கும் எனக்கு மூத்து வரக்கூடாது. எப்படிப்பட்ட துவா பாருங்க. அவங்க வயதான மூதாட்டி, அவங்க இப்ப மூத்தாகலாம் இல்லையா. என்ன கேட்குறாங்க, என் மகனின் உடல் என்கிட்ட வரணும், நான் அதை கஃனிடணும், குளிப்பாட்டணும், கஃனிடணும், நல்லடக்கம் செய்யணும், அது வர வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எனக்கு மூத்து வந்துடக்கூடாதுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சாங்க. மருவானுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய உத்தரவுக்கு இணங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் அவருடைய உடல் செய்து அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல, அதாவது அந்த தாயார் இடத்துல உடல் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு என்ன செய்யறாங்க, அந்த உடல் என்ன செஞ்சாங்க, அவங்க நல்லடக்கம் செஞ்சாங்க என்பது வரலாறு. இப்ப இஸ்லாம் சுயமரியாதை எந்த கோணத்தில் இருந்தாலும் சுயமரியாதைக்கான வாழ்க்கையை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. பிறரிடத்துல இழிவடைந்து போவது, கண்ணியம் இழந்து போவது, தரக்குறைவாக நாம் ஆகுவது என்பதெல்லாம் இஸ்லாம் அதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதே கிடையாது. மனிதர்களை மாண்பாளர்களாக, கண்ணியவான்களாக, சுயமரியாதையோடு வாழ்வதற்குரிய வழிவகையை தான் இஸ்லாம் ஊக்குவித்தது. அதனால்தான்
வியாபாரத்தை, ஆர்வத்தை, வியாபாரத்துடைய விஷயத்தை ஊக்கப்படுத்தியது என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே நண்பர்களே, சகோதரர்களே, நாம் எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை நாம் இழந்து விடாமல், சுயமரியாதை நாம் இழந்து விடாமல், மரியாதைக்கான வாழ்க்கையை நாம் செப்பனிட்டு கொண்டு நாம் சுயமரியாதையோடு வாழ்வோம் என்று சொன்னால் மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் மென்மேலும் நமக்கு அதிகப்படுத்தி நம்மை கண்ணியவான்களாக அல்லாஹ் வாழச் செய்வான். இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. வல்ல ரஹ்மான் நம்மை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியவான்களாக சுயமரியாதையான வாழ்க்கை வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என்று கூறியவனாக உரைய முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.